திருபாவனமல்லா பூர்வதிராஜ சிவபாத சேகர பெருமான் அப்படின்னு கெனில்வர்த் கோட்டை மாதிரி ஒரு அழகான வீட்டை கட்டுறாரு. இதை உப்பு கொட்டி வழிபடுறதுனால வீட்டுல இருக்கிற பிரச்சனைகள், நோய் நொடிகள் எல்லாமே விலகும் அப்படின்றது நம்பிக்கை. குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியத்தையும் இந்த அம்மன் கொடுப்பதாக நம்பிக்கை. கோட்டை மாரியம்மன் கோயில் திருவிழா ஒவ்வொரு வருஷமும் சித்திரை அல்லது வைகாசி மாசம் நடக்கும். மே 14 மற்றும் 15ஆம் தேதி பூ மிதிக்கிறது, அலகு குத்துறது, சிடி உற்சவம், பல்லக்கு உற்சவம். எலியட் மற்றும் அவரோட மனைவி 2 பேருமே சேர்ந்து கோட்டை மாரியம்மனை வழிபட்டு வராங்க. ஹலோ எவ்ரிபடீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற கோட்டை மாரியம்மன் கோவில் ஒசூர் ராம்நகர்ல அமைஞ்சிருக்கு. சுமார் 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவிலோட அதிசய வரலாறு, சிறப்பு பூஜைகள், திருவிழா மற்றும் கோவிலோட டைமிங்ஸ் போன்ற பல தகவல்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க. கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளார போலாம். இந்த கோவிலோட லொகேஷனை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். பைக் அண்ட் கார்ல வர்றவங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ பஸ்ல வர்றவங்களுக்கு, நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்தாலும் ஃபர்ஸ்ட் ஒசூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருங்க. அங்கிருந்து தேன்கனிக்கோட்டை இல்லைன்னா தளி இல்லைன்னா கிளமங்கலம் இந்த ஊருங்களுக்கு போற டவுன் பஸ்ல ஏறி வேளாங்கண்ணி ஸ்கூல் பஸ் ஸ்டாப்ல இறங்கிருங்க. அந்த ஸ்டாப்ல இருந்து கோவில் சரியா 300ல இருந்து 400 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு. ஈஸியா வாக் பண்ணிட்டு போயிடலாம். அப்படி இல்லைன்னா ஒசூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து டைரக்டா ஆட்டோ ஹையர் பண்ணி கூட வந்துடலாம். கோட்டை மாரியம்மன் கோவிலோட வரலாற்றை பத்தி பார்க்கலாம். 12ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி ஒசூரோட இந்த பகுதியில வாழ்ந்த பழங்குடியின மக்கள் ஒரு எறும்பு புத்த தங்களோட தெய்வமா வணங்கி வர்றாங்க. அந்த டைம்ல ஒசூரை ஆட்சி செஞ்ச திருபாவனமல்லா பூர்வதிராஜ சிவபாத சேகர பெருமான் அப்படின்ற மன்னன் ஒரு மண்கோட்டையை கட்டுறாரு. இந்த காலகட்டத்துல போசல வம்சத்தோட ராமநாதர் ஒசூரை கைப்பற்றாரு. ராமநாத மன்னன் கோட்டைக்குள்ளர தன்னோட வழிபாட்டுக்காக ஒரு கோயில் கட்ட ஆசைப்படுறாரு. அதே டைம்ல மன்னனோட குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே பல நோய்களால பாதிக்கப்படுறாங்க. அப்போ பழங்குடியின மக்கள் தாங்கள் வழிபடுற எறும்பு கோயில் பத்தி மன்னனுக்கு சொல்றாங்க. இதை கேட்ட அந்த மன்னன் எறும்பு புத்த மனமாற வணங்கி வழிபட்டு வராரு. உடனே குடும்பத்துல உள்ள நோய்கள் எல்லாம் நீங்கி எல்லாருமே குணமடைறாங்க. அதுக்கப்புறம் அந்த எறும்பு புத்த தன்னோட குலதெய்வமா ஆக்கி கோவிலை கட்டுறாரு. அதுக்கு கோட்டை மாரியம்மன் கோவில் அப்படின்னு பேரும் வைக்கிறாரு. கோட்டை மாரியம்மன் கோயிலை சுத்தி இருக்கிற சோமநாதேஸ்வரர் மற்றும் ராமர் கோயில்களையும் புதுப்பிக்கிறாரு. பல வருஷத்துக்கு அப்புறம் ஒசூர் திப்பு சுல்தானால கைப்பற்றப்படுது. ஏற்கனவே இருந்த மண்கோட்டையின் இடத்துல தனக்கு ஒரு கோட்டையை கட்ட ஹாமில்டன் அப்படின்ற பிரிட்டிஷ் இன்ஜினியரை கடத்தி ஒரு பாறை கோட்டையை கட்டுறாரு. அதுக்கப்புறம் ஒசூர் திப்பு சுல்தான் கிட்ட இருந்து ஆங்கிலேயர்களால கைப்பற்றப்படுது. ஒசூர் பகுதியை ஆட்சி செஞ்சிட்டு இருந்த கலெக்டர் பிராட் ஆங்கிலேய அரசுக்கு தெரியாம கோட்டைக்குள்ளார கெனில்வர்த் கோட்டை மாதிரி ஒரு அழகான வீட்டை கட்டுறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஆங்கிலேய அரசு பிராட டிஸ்மிஸ் பண்ணிட்டு அவருக்கு பதிலா வால்டர் எலியட்டை அப்பாயிண்ட் பண்றாங்க. எலியட் தன்னோட மனைவியோட பிராட் கட்டின வீட்டுல தங்குறாரு. கோட்டை மாரியம்மன் கோயில்ல பூஜை செய்யும் போது வர்ற மணி சத்தம் பிடிக்காம எலியட்டும் அவரோட மனைவியும் எரிச்சலோட பக்தர்களை திட்டுறாங்க. இது நடந்த கொஞ்ச நாள்ல எலியட்டோட மனைவி ஸ்மால் பாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்னம்மையால பாதிக்கப்படுறாங்க. எலியட் சின்னம்மையால பாதிக்கப்பட்ட தன் மனைவியோட நிலையை பத்தி உள்ளூர் மக்கள் கிட்ட சொல்லும் போது அவங்க கோட்டை மாரியம்மனை வழிபட சொல்றாங்க. அதை மறுக்காம எலியட் மற்றும் அவரோட மனைவி 2 பேருமே சேர்ந்து கோட்டை மாரியம்மனை வழிபட்டு வராங்க. சீக்கிரமாவே எலியட்டோட மனைவி சின்னம்மையில இருந்து குணமடைறாங்க. இதுக்கப்புறம் எலியட் மற்றும் அவரோட மனைவி கோட்டை மாரியம்மனுக்கு பக்தர்களாக மாறிடுறாங்க. இது மட்டும் இல்லாம 2 யானை சிற்பங்களை கோயிலுக்கு நன்கொடையா கொடுக்கறாங்க. இதுதான் இந்த கோட்டை மாரியம்மன் கோவிலோட வரலாறு. இந்த கோட்டை மாரியம்மன் கோவில்ல செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது. அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல உப்பு கொட்டி வழிபடுறதுனால வீட்டுல இருக்கிற பிரச்சனைகள், நோய் நொடிகள் எல்லாமே விலகும் அப்படின்றது நம்பிக்கை. திருமணமாகாதவங்களுக்கு திருமண வரத்தையும், குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியத்தையும் இந்த அம்மன் கொடுப்பதாக நம்பிக்கை. கோவிலோட என்ட்ரன்ஸ்ல காணப்படுற அரச மரத்தோட நிழல்ல பிள்ளையார், அம்மன் மற்றும் நாகர்களோட சிலைகள் அமைஞ்சிருக்கு. பக்கத்திலேயே நவகிரக சிலைகளும் அமைஞ்சிருக்கு. கோவிலோட சுவர்கள்ல காமாட்சி அம்மன், கருமாரி அம்மன், லக்ஷ்மி, சரஸ்வதி, காயத்ரி சிலைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. கருவறைக்கு பின்புறம் காணப்படுற கோட்டை மாரியம்மன் உக்ரமா காட்சியளிக்கிறாங்க. இந்த கோவிலின் கும்பாபிஷேகம் 2022ஆம் ஆண்டு ஜூன் மாசம் 10ஆம் தேதி அன்னைக்கு நடந்தது. கோட்டை மாரியம்மன் கோயில் திருவிழா ஒவ்வொரு வருஷமும் சித்திரை அல்லது வைகாசி மாசம் நடக்கும். 2024ஆவது வருஷத்துக்கான திருவிழா மே 14 மற்றும் 15ஆம் தேதி நடைபெறுது. ஏப்ரல் 30ஆம் தேதி கொடியேற்றம், காப்பு கட்டுறது, அப்புறம் மாவிளக்கு திருவிழா நடக்கும்.
மே 14 மற்றும் 15ஆம் தேதி பூ மிதிக்கிறது, அலகு குத்துறது, சிடி உற்சவம், பல்லக்கு உற்சவம் போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாமே நடைபெற இருக்குது. ஒசூரோட முக்கிய திருவிழாவா கோட்டை மாரியம்மன் கோயில் திருவிழா கொண்டாடப்படுது. ஒசூர் மக்களின் குறைகளை மட்டும் இல்லாமல் உலகின் பல்வேறு மூலைகளில் இருந்து தன்னை நாடி வரும் பக்தர்களின் குறைகளை போக்கி அருளும் கோட்டை மாரியம்மன் அருளை எல்லாரும் பெற்று வாழ்க வளமுடன். நன்றி.